இந்த படம் உண்மையிலே டான் 2வா? இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம இந்த படத்துக்கு போனோம். இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, டிராகன் 2. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அவ்வளோ அரியர் வச்சிருக்காரு. இருந்தாலும் என் லைஃப்ல நான் பெரிய ஆள் ஆவேன்டா. ஆ இந்த காலேஜுக்கே நான் ஒரு இதா இருப்பேன்டா அப்படிங்கிற மாரி ஒரு கெத்து காமிச்சுட்டு, அந்த காலேஜுக்கே ஒரு பெரிய டிராகனா இருக்கிறாரு. அவர் வெளிய போய் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாரு. திருப்பி அதே காலேஜுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைய அனுபவிக்கிறாரு. அவர் லைஃப்ல அவர் சொன்ன மாரியே ஒரு பெரிய இதா ஆனாரா? இல்லன்னா என்ன ஆனாரு? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் செம்ம காமெடியாவும், செம்ம என்டர்டெயின்மென்ட்டாவும் ரொம்ப ரொம்ப ஐயோ! ஒரு ஹீரோ உண்மையிலே என்ன ஆவாருங்கிற ஒரு இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு படத்துல. சும்மா சொல்லக்கூடாது. படம் டான் 2 மாரியும் இல்ல. ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அந்த மாரிலாம் இல்ல. தயவு செஞ்சு போய் படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. படம் உண்மையிலேயே நொறுக்கி விட்டாய்ங்க. அங்கங்க நம்ம தலைவனோட ஆக்டிங் அப்படியே அந்த லவ் டுடேல பார்த்த மாரி தான் இருக்கு. ஆனா அந்த அளவு எதுவும் சேஞ்ச் இல்லனாலும் தலைவன் ஆக்டிங் ஒர்த்து தான். நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க நடிச்சிருக்க நடிப்பு வந்து உண்மையிலேயே சொன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்காக நெறைய பேர் அந்த தியேட்டர்ல வந்தாங்க. அதுவும் ஹீரோ கத்துறத விட விஜய் சித்து கத்துறது தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த அளவு அந்த அவரோட ஃபேன் வந்து அவங்க எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களும் படத்துல ஏனதானோன்னு வராம எல்லாருக்கும் குடுத்த ரோல ரொம்ப அழகாவும், கச்சிதமா பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஓவரால் சொல்லணும்னா எல்லாரும் மறக்காம போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. பாய்.